الصلاة أيا بلال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் ரூமிலே 24வது வசனமாக சொல்லி காட்டுகிறான், வமின் ஆயாத்திஹி யுரீக்குமுல் பர்க ஹௌஃபன் வ தமஅன் வ யுனஸ்ஸிலு மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபயுஹ்யி பிஹில் அர்த பஅத மௌத்திஹா இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன். இன்னும் அவன் அச்சத்தையும் ஆசையையும் தரக்கூடியதாக மின்னலை காட்டுவதும் வானத்திலிருந்து மழையை இறக்கி மரித்த பூமியை உயிர்ப்பிக்க செய்வதும் அல்லாஹுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும், மழைக்கு முன்னால மின்னல் வரும். அந்த மின்னலை பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நேரங்களில் பயமும் ஏற்படும். அதற்கு பின்னால் வரக்கூடிய மழையை நினைத்து சந்தோஷமும் ஏற்படும். அதுதான் இயற்கையாக ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அச்சத்தையும் ஆசையையும் காட்டக்கூடிய மின்னலை காட்டுவது அல்லாஹுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்துல 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒன்று பயம், 2வது ஆசை, 3வது மரித்த பூமியை உயிர்ப்பிக்க செய்வது. 3 விஷயமுமே முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் இந்த மின்னலை பார்க்கும் பொழுது அவனுக்கு உள்ளத்திலே பயம் ஏற்படும். ஏன்னா அந்த மின்னல் வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து இடியும் வரும். அதனால அதை கண்டு எல்லாருமே பயப்படுவோம். அதே போல் அதற்கு பின்னால் வரக்கூடிய மழை, அந்த மழையை கண்டு நாம் சந்தோஷப்படுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மழையினால விவசாயம் செழிக்கும், அதனால குடிநீருடைய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிற நினைச்சு மனிதன் சந்தோஷப்படுவான். இந்த விஷயத்தை சொல்லி காட்டி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இது என்னுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல என்ன அத்தாட்சி இருக்குது? மரித்த பூமியை உயிர்ப்பிக்க செய்வது. மரித்த பூமியை உயிர்ப்பிக்க செய்வது இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இதுல அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மனித சமுதாயத்திற்கு மரித்த பூமியை எப்படி நான் உயிர்ப்பிக்க செய்கிறேனோ அதே போன்று மரணித்த உங்களையும் நாம் நிச்சயமாக மறுமையிலே உயிர்ப்பிப்போம் என்ற விஷயத்தை அல்லாஹ் சூசகமாக இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். கனிமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின்னல் ஏற்படும் பொழுது அல்லது காற்று அடிக்கும் பொழுது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வானத்துல கார் மேகத்தையும் அல்லது காற்றையோ பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய முகம் ஒரு பதட்டமாக இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, யார சொல்லலாம், மக்கள் எல்லாம் மழை வர போகுதுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா உங்களுடைய முகத்துல மட்டும் ஏன் இந்த பதட்டம் என்பதாக கேட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா ஆயிஷா, இந்த காற்றினால் ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிக்கவில்லையா? இந்த மழை மேகம் நமக்கு சந்தோஷத்தை தான் தரும் என்பது என்ன நிச்சயம்? ஆம் அருமை சகோதரர்களே, ஆது சமுதாயத்தை, ஆது கூட்டத்தார்களை அல்லாஹ் அழித்தது காற்றை வைத்துதான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள் முழுக்க காற்றையோ மின்னலையோ மழையை மேகத்தையோ பார்த்தார்கள் என்று சொன்னால் அவருடைய முகத்திலே மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்படும் என்பதை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆன் வசனத்தை சேர்த்தே சொல்றாங்க, ஹாதா ஆரிது மும்துரினா. அந்த ஆது சமுதாயத்தார்கள் கார் மேகத்தை பார்த்தவுடன், அந்த காற்றை பார்த்தவுடன் சொன்னார்கள், ஆஹா நமக்கு மழை வர போகிறது என்று சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நமக்கு மழை வர போகுது, காற்று நல்லா அடிக்குது என்பதாக சந்தோஷப்படக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் அந்த காற்றை வேதனையாக மாற்றி அந்த சமுதாயத்தை அழித்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்தால் அதற்காக ஓத வேண்டிய துஆவையும் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ள மழையாக மாற்றிக்கொடு என்ற இந்த துஆவையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அருமை சகோதரர்களே, கண்ணியமானவர்களே,
கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடி இடிக்கும் பொழுதோ மழை பெய்யும் பொழுதோ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரிஹா, யா அல்லாஹ் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடு என்று அதிகமாக துஆ செய்வார்கள். அதே நம்ம ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே. அதே போல அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு, இவங்க என்ன சொல்றாங்க அப்படி சொன்னா, அன்னஹு கான இதா சமிஅ ரஅது தரக்கல் ஹதீஸ், இவர்கள் இடி இடிப்பதை பார்த்தால் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படி சொன்னா, கால சுபஹான் அல்லதி யுஸப்பிஹு ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் ஹீஃபத்திஹி என்ற இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுவார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம். இடி அவன் புகழை கொண்டும் மலக்குகள் அவனை அஞ்சியும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத் ரஅதிலே சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை அவர்கள் ஓதிவிட்டு சொல்வார்கள், யகூலு இன்ன ஹாதா லவஈதுன் ஷதீதுன் லிஅஹ்லில் அர்த், பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம் அருமை சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, இந்த வசனம் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இயற்கையில் நாம் காணக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது அது தற்செயலாக நிகழக்கூடியது அல்ல. இயற்கையில நம்ம காணக்கூடிய மாற்றங்கள் அது தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அதற்கு பின்னால் அல்லாஹுடைய வல்லமை பொதிந்திருக்கிறது என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதை அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது எப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யாகிலூன், சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இதில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சிந்திக்காம பேசக்கூடிய வார்த்தைகள் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமை சகோதரர்களே. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும் குர்ஆனை சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை, குர்ஆனை சிந்தித்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.